Praise the Lord. என்ன வந்து பயங்கர காமெடியாக தான் பார்த்துருப்பீங்க. பட் இங்கே வந்து நான் ரொம்ப சீரியஸாக பேச போகிறேன். வீட்டில் வந்து எங்கள் அம்மா வந்து சர்வே டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அம்மாவுக்கு வந்து கார்டியாக் அரெஸ்ட்டு, அதனால நாங்கள் வென்டிலேட்டரில் போட்டோம். ஐசியூவில் இருக்காங்க. எனக்கு செம்ம ஷாக்காக இருந்தது. நல்லா இருந்தாங்க. காரை பார்க் பண்ணிட்டு நடந்து வந்தோம். அதுக்குள்ளே எப்படி கார்டியாக் அரெஸ்ட் வரும் அப்படின்னு கேட்டேன். இப்போ டாக்டர் சொன்னாங்க தெரியல, உடனே ஸ்டிராய்டு இன்ஜெக்ஷன் கொடுக்கணும், லைஃப் சேவ் பண்ணணும். 47 நாள் ஹாஸ்பிட்டலில் அம்மா இருந்தாங்க வென்டிலேட்டரில். பட் கண்ணை திறக்கல. 47 நாள் ஆச்சு. அப்போ டாக்டர் வந்து அம்மாவுக்கு பிளட்டு வர ஆரம்பிச்சிருச்சு, டியூப் எல்லாமே உள்ளே இன்ஃபெக்ட் ஆகிடுச்சு, ஸோ இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது, அம்மாவுக்கு வந்து 3 hours தான் டைமு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ கர்வமாக இருந்தனோ அவ்வளோக்கு கதறினேன் கடவுள்கிட்ட. அவ்வளோ ஏற்றது எல்லாமே பண்ணிட்டேன். ஸோ அழுதுட்டு இருக்கும்போது கவிதா அப்படின்னு ஒரு சிஸ்டர் அவங்க சொன்னாங்க, இவ்வளோ உண்மையாக இருக்கீங்க, இவ்வளோ பக்தியாக இருக்கீங்க, எல்லாமே ஓகே, எங்களுக்காக இந்த 3 மணி நேரம் நாங்கள் சொல்கிறது கேட்பீங்களான்னு கேட்டாங்க. நான் வந்து சொல்லுங்கன்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, பைபிள் கையில் கொடுத்து சொன்னாங்க, இந்த பைபிளை வாசிங்க, இந்த நேரத்தில் நீங்கள் ஆண்டவரை கூப்பிடுங்கன்னு சொன்னாங்க. நான் தொடவே மாட்டேன், ஏன்னா நான் வந்து ஹிந்து, நாங்கள்லாம் கூப்பிட்டு எங்கள் கடவுள் வந்து காப்பாற்ற மாட்டாரா? காப்பாற்றுவார். அப்போது அவங்க சொன்னாங்க, நீங்கள் எல்லாம் ஓகேங்க, பட் ஆனால் இன்னாரை தான் கூப்பிடணும், இவங்க தான் கடவுள்னு இருக்கும்போது நீங்கள் எல்லா இடத்துலையும் போய் சுற்றுறது வேஸ்ட்டு. நீங்கள் கேட்டு பாருங்கள், கடைசி நிமிஷத்தில் நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவர்கிட்ட, எங்கள் அம்மாவை வந்து உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறேன்னு நீங்கள் வேண்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து ரொம்ப பார்த்துட்டேன். அதனால மனசு ரொம்ப உடஞ்சி போய் நான் சொன்னேன், நான் இது வரைக்கும் ஜீசஸ்ன்னு கூட சொன்னதில்லை. மாநாடு மயிலாட டைமில் கணேஷ் வந்து சர்ச்சுக்கு போயிட்டு வருவார். நான் திட்டுவேன், உங்களை யார் சர்ச்சுக்கு போயிட்டு வர சொன்னது, டைம் ஆச்சு நம்ம ஷோ போகணும், உங்களை யார் சர்ச்சுக்கு போயிட்டு வர சொன்னது, அவ்வளோ சண்டை போடுவேன். அப்போது நான் கூப்பிட்டா ஜீசஸ் வருவாரா? ஜீசஸ் வரமாட்டார், ஏன்னா அவரை நான் இது வரைக்கும் ரொம்ப இது பண்ணியிருக்கேன், ரொம்ப சீப்பாக நினச்சிருக்கேன், அவர் வரமாட்டாருன்னு சொல்லி நான் ப்ரே பண்ண மாட்டேன்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்க அம்மா, பல்ஸ் இறங்கிட்டே இருக்குது, நீங்கள் ப்ரே பண்ணுங்க, கடைசி நிமிஷத்தில் ப்ரே பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்போ அந்த பைபிளை நான் கையில் எடுத்துகிட்டு நானும் அப்பா கிட்ட வந்து சொன்னேன். சொல்லிவிட்டு அந்த ஐசியூ வாசலில் முட்டி போட்டு நின்று, எனக்கு எப்படி ப்ரே பண்ணுறதுன்னு தெரியாது, இது வரைக்கும் நான் ஜீசஸ்ன்னு கூப்பிட்டதே இல்லை, நான் சர்ச்சுக்கு போனதே இல்லை, நான் வந்து அந்த பைபிள் எப்படி வாசிக்கிறதுன்னு எனக்கு தெரியாது, என்ன சொல்லி அவர்கிட்ட ப்ரே பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது. நான் வந்து வானத்தை பார்த்து அழற நான் வந்து இயேசுவே அப்படின்னு கூப்பிட்டேன். பைபிளை திறந்தேன், படித்தேன். என்ன படித்தேன் எனக்கு புரியல. இன்னொரு பேஜ் திறக்கிறேன், படிக்கிறேன், என்ன படிக்கிறேன் எனக்கு புரியல. நான் வந்து பைபிளை கையில் வச்சு நான் அழுதுகிட்டே சொன்னேன், ஜீசஸ் எனக்கு உங்களை தெரியாது, பட் நான் நம்புகிறேன் நீங்கள் இருக்கீங்கன்னு. இந்த செகண்ட் நான் வந்து எங்கள் அம்மாவை வந்து உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறேன். எங்கள் அம்மா நல்லா ஆயிட்டாங்கன்னா இதை நான் சாட்சியாக எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன், நான் உங்களை நம்புவேன். ப்ரே பண்ணிவிட்டு அழற நைட்டு ஃபுல்லாக அழுதேன். காலையில் ஒரு 6 மணிக்கு டாக்டர் வந்து என்னை கூப்பிட்டாங்க. அப்போது நான் வந்து எங்கள் அப்பாட்ட சொன்னேன், நீங்கள் போய் பாருங்கள், எனக்கு அவ்வளோ பயம். எங்கள் அப்பா சொன்னார், இல்லை நீ போய் பாரு. 2 பேரும் அழுதுகிட்டே போகிறோம் உள்ள ரூம்குள்ளே போனோடனே டாக்டர் ஹென்ரி அவர் வந்து போய் அம்மாவை பாருங்க அப்படின்னு சொன்னார். ரொம்ப பயமாக இருந்தது, அம்மாவை பார்க்கறதுக்கே அவ்வளோ பயமாக இருந்தது. இருந்தாலும் பைபிளை கையில் வச்சுட்டு பைபிளை கெட்டியாக பிடிச்சி, ஜீசஸ் நீங்கள் தான் எங்கள் அம்மாவை சேவ் பண்ண போகிறீங்க, நீங்கள் தான் காப்பாற்ற போகிறீங்க எல்லாம் சொல்லி கதவை திறந்து உள்ளே போய் பார்த்தேன். அம்மா வந்து வென்டிலேட்டர்லாம் இல்லாமல் என்னை பார்த்து எப்போ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கேட்டாங்க. எங்கள் அம்மா கேட்டாங்க. 3 hours டைம் கொடுத்து பிளட்டு வந்துட்டு இருந்தேன் எங்கள் அம்மா. நான் தொடச்சிட்டு பக்கத்தில் நின்றுட்டு இருந்தேன். எங்கள் அம்மா என்னை பார்த்து எப்போ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சிரிக்கிறாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும், நான் சாகிற வரைக்கும், நான் செத்தாலும் என் ஆத்மாவும் ஆண்டவர்கிட்ட தான் இருக்கும். ஏன்னா அவர் வந்து எங்கள் அம்மாவோட உயிர் ஜீவனை கொடுத்தாரு. அதை நான் பார்த்தேன். நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணேன் அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது. அவர்கிட்ட என்ன கேட்டாலும் அவர் கொடுப்பாரு, என்ன கேட்டாலும் அவர் கொடுப்பாரு. எங்கள் அம்மாவை உயிர் கொடுத்ததுனால எங்கள் ஹோல் ஃபேமிலியே வந்து ஆண்டவரை தான் நம்புகிறோம். பட் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு விஷயத்துலையும் எது கேட்டாலும் நடத்துவார். ஏன்னா அவர் வந்து ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் இவங்களுக்கான தெய்வம் கிடையாது, அவர் மனுஷங்களுக்கான தெய்வம். அவரை நாங்கள் விடவே மாட்டோம், அவரை நாங்கள் பிடிச்சிருக்கோம் கெட்டியா.